எனக்கு சென்னையில் வந்து டே டைமில் சுற்றுறத விட வந்துட்டு இந்த நைட் டைமில் சுற்றுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ரீசன்லாம் வந்துட்டு சென்னையோட நைட் லைஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி வந்துட்டு நிறையா ஸ்பாட்ஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்பாட் தான் நான் உங்களுக்கு காட்டவும் போகிறேன். ஸோ இது எங்கே இருக்கா கரெக்டாக வந்துட்டு 100 feet அந்த அண்ணா சாலை ரோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் ஆடி காஸ்ட்யூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு சாமி டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு டிஃபன் சென்டர் இருக்குது. இவங்கள்ட்ட வந்துட்டு காலங்காத்தாலே வந்து சுட பொங்கல் வடை கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் தென் பொங்கலோட வந்து அல்டிமேட்டான டேஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஆக்சுவலி சாமி டிஃபன் சென்டர் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மெஜிஸ்ட்ரி ஹோட்டல் இருக்குல்ல, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ப்ரோப்பலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்திருக்கோம். ஜஸ்ட் போய்ட்டு ரேண்டமாக போய்ட்டு அவங்களோட பொங்கல் வடையை சாப்பிட்டுட்டு அண்ட் தென் அவங்க தோசையும் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது அப்படியே ஐடிலாம் முடிச்சுட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அவங்க சொல்லுவாங்கல்ல, அடுத்த சாம்பத்தில் நான் ஏன்னா காட்டுக்குள்ளே போகணுன்ட்டு, அதே மாதிரி தான் என் நிலமை இன்றைக்கி இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து தோசை ப்ளஸ் வடை வாங்கியிருக்கேன். வடை பற்றி நம்ம வச்சுருக்குன்ட்டு எல்லோரும் எங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. யாரும் அவங்க கோமாளி 2 பேர் கேமரா தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்கன்ட்டு. அப்படியே சாம்பார் எடுத்து ஊற்றிடுவோம். வேலை சரி இங்கே பொங்கல் மாதிரி இருக்கு. சரி ஓகே, சட்னி சாம்பார் ஊற்றியாச்சு. தோசை வந்து பார்த்தீங்கன்னா பொடி தோசை, நல்லா பெரிய தோசைங்க. குட். சட்னி செம்மையாக இருக்குது. சட்னி சூப்பராக இருக்குது. பாருங்க, தோசை நல்லா சட்னி சாம்பாரை மிக்ஸ் பண்ணி ஒரு பைட். நான் நினச்சோம் நாங்கள் 2 பேர் தான் கிறுக்கு மாதிரி சுற்றிட்டு இருக்கோம் நைட் டைமில் வீடியோ எடுக்கிறதுக்குன்ட்டு. பார்த்தா எங்களால் நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த இட்லி, ஸோ இந்த இட்லி அப்புறமேட்டு பூரிலாம் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு 5 மணி கிடைக்குமா. நல்லா பொடியை தாராளமாக தூவி போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களால் தோசை நல்லா இருக்கு. வடை நல்லா போய் கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது. இந்த வடையை வந்து சட்னியை தொட்டு சாப்பிடும்போது ஒரு ஃபீல் கொடுக்கும் பாருங்க, செம்மையாக இருக்கும். இந்த வடையில் வந்து ஆனியன்லாம் போட்டுருக்காங்க. ஆனியன் வந்து வடைக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஆனியன்லாம் போட்டுருக்காங்க. எடுத்துறீங்களா அதை? நான் எடுத்துக்கிறேன். என்கிட்ட வீடியோ எடுத்துறீங்களா கேட்குறேன். கூட வந்து ராம்குமார் ப்ரோ இருக்கார். அவர் நினைப்பார் நல்லா தூங்கிட்டு என்னை பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு. காலகாலத்தில் பொங்கல் கொடுக்குறியாடான்ட்டு. நல்லா இருக்கு ப்ரோ. அது அந்த மாவோட ஸ்மெல் வந்து லைட்டாக தெரியுது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ப்ரோ? அந்த தோசையில் கை இல்லை, நிறைய பேர் சொத்தை கூட விட்டு கொடுத்துருவாங்க, சோறை விட்டு கொடுக்க, அதனால கேட்டேன். நமக்குலாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒரே பிளேட் சாப்பிட்லாம் கூட சாப்பிட்லாம் ப்ரோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. என் தோசை நல்லா இருக்கு. பட் வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றினா நல்லா இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. பொடி வந்து இது வீட்டில் அடைக்க இங்கே அடைக்க பொடியில் போல, கடை பொடின்னு நினைக்கிறேன். இது இந்த ஆச்சி சக்தி அது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி பொடி போல. இது 5 மணிக்கு ஆக்சுவலாக சட்னி சாம்பார் செம்மையாக இருக்குது. அங்கிட்ட விட இங்கே 4 மணி இன்னும் நிறையா நான் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கண்ணா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எலக்ட்ரானிக்ஸ்.
நைட்டு கொஞ்சம் போட்டு ஆக்சுவலி நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. தோசை வந்து செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா சுட சுட போட்டு கொடுக்குறாங்க. காலங்காலத்தில் சூடான வடை, அடை ஆறி போன வடை நிறைய இடத்துல கிடைக்கும். அப்படி இந்த வடைக்கு எனக்கு ஃபேன் பேஸ் இருக்காங்க பாருங்க. என் பக்கத்தில் கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நான் சொல்லுவேண்ணா கடையை பற்றி ஒன்று சொல்லுங்கள். பாருங்கள் வடைக்கு பற்றி ஃபேன் பார்த்தீங்களா? ஆக்சுவலி இங்கே பொங்கலுக்கு வடைக்கு தான் அதிகமாக நிறைய பேர் வராங்க. நாங்கள் தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது பொங்கல் வடை தான் என் மெயின் மேட்ரு. நான் கூட வந்து காலையில் இட்லி பூரிலாம் போடுவாங்கன்னு நினச்சேன். அதுக்கு பொங்கல் சாப்பிட்றது எவ்வளோ கூட்டம். இப்போ பொங்கல் எடுத்துக்கலாமாண்ணே ரைட்டா? ராம்கரன் ரோடு பொங்கல் பிடிங்கிட்டேன். சட்னி சாம்பார் ஐயா. எனக்கு வந்து பசி இருக்கு, பெரிய சாப்பிட மனசு இல்லை. அதனால் வந்து நான் ரெண்டு அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். நவுதிங்க பசி இருக்கு, நல்லா சாப்பிட பசி சும்மா கம்மியாக இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போச்சுன்னா இட்லிலாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இட்லி அதுக்காக நம்ம ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண முடியாது. ஹாஃப் அன் ஹவர் இல்லை, இன்னும் 10 நிமிஷம். அண்ணா அப்டேட்டடாக இருக்கார். எப்போ என்னென்ன கடையும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இங்கே ஒரு டிஃபன் சென்டர் இருக்குன்றது ரேட் தான் தெரியும். எனக்கு இப்போ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், டிஃபன் சென்டர் இங்கே இருக்கான்ட்டு. எனக்கு வந்து சாம்பார் விட வந்து சட்னி வந்துட்டு ஒரு தாராளமான ஃபீலாக இருக்குது. சூப்பராக இருக்கும். தோசை வந்து பிடிக்கல ஆக்சுவலி வந்து அது இந்த மாதிரி கடையில் தோசை நல்லா இருக்கு. பொங்கலுமே நல்லா இருக்குது ப்ரோ. அங்கே வந்து பாசி பருப்பு போட்டு அந்த வேலை சரி செஞ்சுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல. ஆக்சுவலி வேளச்சேரி கடையோட இங்கே நல்லாயிருக்கு. வந்து ஒரு தோசை ஒரு பொங்கல் தான், பட் அதோட குவான்டிட்டி அண்ட் டேஸ்ட் வந்து தரமாக இருக்குது. பொங்கல்லே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிளகு, சோம்பு அது எல்லாமே போட்டு கருவேப்பிலாம் போட்டு பாசிபருப்பு போட்டு பண்ணியிருக்காங்க. இதே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். அந்த சட்னி வந்துட்டு வேறு மாதிரி. இது மாதிரி வந்து நைட் கடை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது பொங்கலுமே நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா கொலையாக கொடுத்துருக்காங்க. தோசை அடிச்சா அதிகமாக இருக்குங்க நார்மலாக. சரி மக்களே, சாம்பார் வந்து பாசிபருப்பு சாம்பார் தான் கொடுக்குறாங்க. அதையும் ட்ரை பண்ணிடுவோமா? சரி நல்லா இருக்கு மக்களே. நான் போயிட்டு சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலி ஒரு ஜிஞ்சர் டீ வருங்க வரேன். கை மாற்றிக்க ப்ரோ. சொல்லுங்கள், இந்த ஸ்பாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. எங்கே போய் நினைக்க வேண்டியது இருக்குது. நல்லா இருக்குது, டீ நல்லா இருக்குது, டிஃபன் நல்லா இருக்குது, வந்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சரி, உள்ளே இருக்கிறவங்க மைண்ட் செட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்களே நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீங்கள் வேறு வீடியோ எடுக்கிறீங்க, எடுத்து முடிச்சு போட்டு விட்ருவீங்க, இன்னும் 50 பேர் அதில் போய் நிற்பானுங்க, கடை க்ரௌட் ஆகிடும், எல்லாம் நிம்மதியாக சாப்பிட முடியாது நம்ம தான் இருந்துச்சு. நானே இன்ஸ்டாவில் வந்து ஒரு பையன் தான் போட்டிருந்தான், பொங்கலோட காலம் 4 மணிக்கு சாப்பிட்டா எப்படி இருக்குன்ட்டு. சரி ஓகே, எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணும்போது எல்லாமே இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா பொங்கலோட தான் இங்கே ஃபேமஸ் வந்து இங்கே வந்த பேரும் தெரியுது. ஆனால் பொங்கலோடையோட அந்த டைமுக்கு கிடைக்கிறது தான். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு டைமுக்கு கிடைக்குது மறுபடியும் சொல்கிறது காரணம்னா, அந்த டைமில் நமக்கு ஒரு ஃபுட் கிடைக்கணும் ப்ரோ. இது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்மளோட ரவுண்ட் கிளாக் வந்து வேறு. இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க காலைல ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வேலை செய்யும்போது நைட்டு நானே முடிச்சிருந்தா அப்படியே கப்ப பசிக்கும். ஸோ அந்த பசிக்கு கிடைக்கிற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப வேல்யூ ஜாஸ்தியான ஒரு விஷயம். அதாவது பசி வந்து ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். எவ்வளோ பசி இருந்தாலும் வந்து ருசியாக தான் இருக்குது. இது நல்லாயிருக்கு உண்மையை சொல்லணும்னா. பக்கத்தில் ஒரு சாம்பார் வடை தான் சாப்பிட்டுருக்காரு, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஐடி எம்ப்ளாயி சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிக்கிறது வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். நாங்கள் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கிறோம் சம்மந்தமே இல்லாமல். இந்த டீ வந்துட்டு வீட்டில் போடுவாங்க தெரியுமா, அம்மா வந்து இஞ்சி தட்டி போட்டு, அது ஒரு டீ ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் தான் இது. சரி நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டீயை குடிச்சு வந்து மீட் பண்ணலாம்.
ஸோ மக்களே ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னா வந்து இந்த கடை ஒரு 10 வருஷமாக இருக்குது போல். ஸோ ஆஃப்டர் கோவிடுக்கு முன்னாடி இருந்துச்சாமா, கோவிடுக்கு அப்புறமேட்டு லாக் பண்ணியிருந்தாங்க போல், இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். நீங்கள் வந்து 4 மணிக்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து சுட சுட வடை, பொங்கல் அண்ட் தென் தோசை வெரைட்டிஸ் நிறையா கிடைக்கும். 5-6 மணிக்கு மேலே வந்து இட்லி பூரிலாம் கிடைக்குமாமா. ஸோ இந்த கடையை வந்து என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தார் ஆக்சுவலி. பட் வந்து சாப்பிட்ட வரைக்கும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து அந்த குவான்டிட்டி வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ஒன்றா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இஞ்சி டீ போடுறன்ற பேரில் வந்துட்டு அந்த இஞ்சி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை போட்டு கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து ரியலாக அந்த இஞ்சியை வந்து நல்லா தட்டி போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் டீக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க நினைக்காதீங்க. பட் டீயுமே வந்துட்டு அதை குடிக்கிற விதத்தில் குடிச்சா தான் நம்ம டேஸ்ட் நமக்கு பிடிக்கும். அதில் வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து ப்ரைஸுமே வந்து இது ஒர்த்தான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சது. நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரைஸ்க்கும் ஒர்த்து தான். நீங்கள் வந்து இந்த சைதாப்பேட்டை 2 tours அண்ணா சாலை போகிறீங்க, நந்தனம்லாம் போகிறீங்கன்ற பஸ்ஸில் வந்துட்டு சென்னை ஆடி ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த கடை இருக்குது. ஸோ சுவாமி டிஃபன் சென்டர் மொத்தம் 3 பிரான்ச் வச்சுருக்காங்க. இவங்களோட டிஃபன் நம்ம வந்து இவங்களோட மீல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மீல்ஸ் நான் சொல்லுவேன். 60 ரூபாய்க்கு வந்து வெஜ்ஜில் அன்லிமிட் தந்த ஒரே ஆள் இவங்க தான் போல். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. இவங்க கேரிங் ஆர்டர்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் காலைல வந்து 2-3 வடையை வாங்கி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நைட் ஷிஃப்ட்லாம் போகிறீங்க, காலைல ரிட்டன் போயிட்டுருக்கீங்க, சாப்பிட்ற ஸ்பாட் கிடைக்கலன்ற பஸ்ஸில் வந்து இந்த சாமி டிஃபன் சென்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தென் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்லாம் போகிற ஆளாக இருந்தீங்கன்னா காலைல சாப்பிட்டு படுத்துங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஒர்க் பண்ணுற பேரில் ஹெல்த்துக்கு நினைக்காதீங்க. நான் நைட் ஷிஃப்ட்டில் இருந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட். அண்ட் தென் ட்ராவல் பாக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.